ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தேவிரா புக்கிலேருந்து அயற்சொல் தமிழ் சொல் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். பிற மொழியாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது பிறமொழி சொற்கள் வந்து கலத்தல் இயல்பே. தமிழர்கள் நீண்ட நெடுங்காலமாக பிற மொழியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்ததால் பிறமொழி சொற்கள் தமிழில் வந்து கலந்தன. இதனை திசை சொல் என்றும் வடசொல் கிளவி வடையெழுத்து ஒருகி என்று தொல்காப்பியர் கூறுவதால் அறியலாம். அதாவது நம்ம வந்துட்டு பிற நாட்டோட வாணிபம் பண்ணுறதோட தொடர்பு கொண்டிருக்கிறது மூலமாக தான் என்ன பண்ணுது அப்படின்னா பிறமொழி சொற்கள்லாம் வந்துட்டு அவங்க லாங்குவேஜில் வந்துட்டு நம்ம மொழியிலே வந்துட்டு கலந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம திசை சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வடசொல் கிளவி வடையெழுத்து உருகி அப்படின்றது யார் சொல்லியிருக்காருன்னா தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. கலப்பிற்கான காரணங்கள் என்னன்னு பாருங்கள். வேறு வேறு மொழி பேசும் மக்கள் அருகருகே வாழும் நிலை. வேறு மொழி பேசுகிறவங்களாம் பக்கத்துலேயே வாழ்கிறாங்க இல்லையா, அதனால் இல்லைன்னா நாடு கடந்த வாணிகம், வேறு நாட்டுக்கு போகிறது, பிறமொழி பேசுவோர் ஆட்சியாளராக இருத்தல், சமயம் பரவுதல், அறிவியல் வளர்ச்சியால் புதிய பொருள்களின் வருகை, புதிய கல்வி, மக்கள் குடியேற்றம், இதனால தான் வந்துட்டு அந்த வேறு லாங்குவேஜ் வேறு மொழியில் வந்துட்டு நம்ம மொழியில் வந்துட்டு கலந்துருக்கு. மேற்கூறிய காரணங்களால் தமிழில் அயற்சொற்கள் பல வந்து கலந்துள்ளன. அவற்றுள் சில பின்வருமாறு நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன சொல்ல வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வடச்சொல்ல என்னது சமஸ்கிருதம். நிறைய சொற்கள் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்க சொல்லே பாருங்க. சொற்கள் என்னென்னு தாரம், சகோதரன், சகோதரி. சகோதரி எல்லாமே வடமொழி சொற்கள். சாரணர், தானம், தருமம், ஞானம், நந்தவனம், ஜலம், நதி, சந்திரன், சூரியன் எல்லாமே வடமொழி சொற்கள் தான். நட்சத்திரம், சந்திரன், சூரியன், நட்சத்திரம் எல்லாமே வடமொழி சொற்கள். ஓகேவா. அட்டகாசம், கமலா, கர்மம், மாயை, மலம், ஜென்மம், ஆத்மா, பரமாத்மா, ஜீவன், ஜீவாத்மா, பதி, பசு கூட பார்த்தீங்கன்னா வடமொழி சொற்கள் தான். பாசம், அர்த்தநாரி, லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாமே வடமொழி சொற்கள். ஈஸ்வரனும் வடமொழி சொற்கள் தான். சுப்பிரமணி, நாயகன், நாயகி, அலங்காரம், இந்த சொற்கள் எல்லாமே பார்த்தோன்னா வடமொழி சொற்கள். ஓகேவா. நல்லா பார்த்துக்கோ. சகோதரன், சகோதரி நம்ம நிறையா பயன்படுத்திட்டு இருக்க பாருங்க. சகோதரன், சகோதரி அப்படின்னா வடமொழி சொற்கள். அதே மாதிரி வானத்தில் சந்திரன், சூரியன், நட்சத்திரம் இதெல்லாமே வடமொழி சொற்கள். சில முக்கியமானது மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்ஷ்மி, சரஸ்வதி, ஈஸ்வரன் இதெல்லாம் பார்த்தாவே நம்ம சொல்லிடலாம் வடமொழி சொற்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. வடமொழி சொற்கள் அப்படிங்கிறது தாரம், சகோதரன், சகோதரி, சாரணர், தானம், தர்மம் வந்துட்டு வடமொழி சொற்கள். தானம், தர்மம், ஞானம், நந்தவனம், ஜலம், நதி, சந்திரன், சூரியன், நட்சத்திரம், அட்டகாசம், கமலா, கர்மம், மாயை, மலம், ஜென்மம், ஆத்மா, பரமாத்மா, ஜீவன், ஜீவாத்மா, பதி, பசு, பாசம், அர்த்தநாரி, லக்ஷ்மி, சரஸ்வதி, ஈஸ்வரன், சுப்பிரமணி, நாயகன், நாயகி, அலங்காரம் போன்ற பல சொற்கள் என்னது அப்படின்னா வடமொழி சொற்கள். அடுத்து பாருங்க முண்டா மொழி சொற்கள். முண்டா சொற்கள் இருக்கு இல்லையா, அந்த முண்டா மொழி வந்து எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தவளை, நம்ம தவளைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து முண்டா மொழி தான். தவளை வந்து தபக்கலா, தவக்கலை, தவளை இந்த மாதிரி சொல்கிறோம். இது எல்லாமே முண்டா மொழி சொற்கள். மீசை, வீசை போன்ற சொற்கள். பணம், கிணம், கத்திரிக்காய், கித்திரிக்காய் இந்த மாதிரி எதிர் ஆப்போசிட் வேர்டாக சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே முண்டா மொழி சொற்கள். இப்போ மீசை, வீசை, பணங்கணம், கத்திரிக்காய், கித்திரிக்காய் இது எல்லாமே வந்துட்டு முண்டா மொழி சொற்கள். நெக்ஸ்ட்டு பிராகிருத மொழி சொற்கள் என்னன்னு பார்த்தோன்னா புத்தம், சரணம், கச்சாமி, ஆணை, வாதம், கண்ணன், கிருஷ்ணன் இதெல்லாமே பிராகிருத மொழி சொற்கள். எதுன்னு பாருங்க. புத்தம், சரணம், ஒருவேளை சமணமாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை சரணமாக என்னான்னு தெரியல. ஓகேவா. புத்தம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேடா. புத்தம், சரணம், கச்சாமி, ஆணை, வாதம், கண்ணன், கிருஷ்ணன் இதெல்லாமே பிராகிருத மொழி சொற்கள். நெக்ஸ்ட் தெலுங்கு மொழி சொற்கள் பார்க்கலாம். தெலுங்கு மொழி சொற்கள் அப்படின்னா அக்கட, டப்பு, டப்பா, டக்கு, டமாரம், டேவானி எல்லாமே டாவரிசையிலே மேக்ஸிமம் வருது பாருங்க. டப்பு, டப்பா, டக்கு, டமாரம், டேவானி, சோழி, நைனா, சுட்டி, பெத்த, சுழுவு, சொக்கான்றது தெலுங்கு. ஓகேவா. சொக்கா, ஒயில், கத்தை, கன்றாவி, கபோதி வந்துட்டு தெலுங்கு. கம்மல், கெடுவு, கொலுசு எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தெலுங்கு மொழி சொற்கள். தெம்பு, கொடுக்கு இது எல்லாமே தெலுங்கு. ஓகேவா. அக்கட, டப்பு, டப்பா, டக்கு, டமாரம், டேவானி, சோழி, நைனா, சுட்டி, பெத்த, சுழுவு, சொக்கா, ஒயில், கத்தை, கன்றாவி,
கபோதி, கம்மல், கெடுவு, கொலுசு, தெம்பு, கொடுக்கு இது எல்லாமே தெலுங்கு மொழி சொற்கள். அடுத்தது கன்னட மொழி சொற்கள். அது என்னென்னு பார்த்தோன்னா அட்டிகை, எகத்தாளம். எகத்தாளம் பேசுகிறேன்னு சொல்கிறோம்ல, எகத்தாளம் அப்படின்னா கன்னட மொழி சொற்கள். சமாளித்தல், சொத்து, பட்டாக்கத்தி, குழுக்குதல், குலுக்குதல், தாண்டல், எத்தனை இதெல்லாமே கன்னட மொழி சொற்கள். அடுத்து மராத்தி மொழி சொற்கள். மராத்தி சேமியா, கிச்சடி சொல்கிறோம்ல, இது வந்து மராத்தி. ஓகேவா? சேமியா, கிச்சடி, குண்டான், கோலி, கில்லாடி, சலவை இதெல்லாம் மராத்தி மொழி. ஓகேவா? சேமியா, கிச்சடி குண்டானில் தான் செய்வோம். கோலி, கில்லாடி, சேமியா செய்யறதுல கில்லாடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோலி, கில்லாடி, சலவை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மராத்தி மொழி சொற்கள். நெக்ஸ்ட் அரபு மொழி சொற்கள். வசூல், இலாக்கா, சைத்தான். சைத்தான் வந்து அரபு. தாக்கீது, ஆஜர், யுனானியும் அரபு சொல் தான். லாய்க்கு, ரத்து, ஜப்தி, ஜாமீன், மகசூல், அத்தர், அனாமத்து, அக்கப்போர் பண்ணுறேன்னு சொல்கிறோம். அக்கப்போர் அரபு. ஊதுபத்தி கூட அரபு தான். ஊதுபத்தி அரபு சொல். ஜாஸ்தி, கம்மி இதெல்லாமே வந்துட்டு அரபு சொல். கிராக்கி, கைதி, சர்பத், சலாம் வந்துட்டு அரபு சொல். சிப்பந்தி, பூந்தி, அல்வாலாம் அரபு சொல். வக்கீல், வக்காலத்து, ஜோர், மைதானம் கூட அரபு சொல். ஓகேவா? பசுல், இலாக்கா, சைத்தான், தாக்கிது, ஆஜர், யுனானி, லாயக்கு, ரத்து, ஜப்தி, ஜாமீன் எல்லாமே அரபு. மகசூல் அரபு. அர்த்தர், அனாமத்து, அக்கப்போர் அரபு. ஊதுபத்தி, ஜாஸ்தி, கம்மி, கிராக்கி, கைதி, சர்பத்து, சலாம், சிப்பந்தி, பூந்தி, அல்வா, வக்கீல், வக்காலத்து, ஜோர், மைதானம் இதெல்லாமே வந்துட்டு அரபு மொழி சொற்கள். அடுத்து உருது மொழி சொற்கள். உருது பார்த்தோன்னா குசி, காலி, கானா. குசி அப்படின்றது உருது. ஓகேவா? குஷி, காலி, கானா, ஜமீன்தார், ஜிமிக்கின்றது உருது. ஜிமிக்கி உருது சொல். கலீஜி, லாகரி, பவனி, சேகரம், டொங்கு, பங்காரு, பிசனாரின்னு சொல்கிறோம் இல்லையா, பிசனாரின்றது உருது. பொக்கிசம், ரம்பம், ஜல்லடை, ஜலிப்பு, ஜோடுதலை, வக்கீல், வாய்தா, பேமானி உருது சொல். வக்கீல் பாருங்க, வக்கீல் அரபுலேயும் வருது, இங்கே வக்கீல் உருதுலேயும் வருது. ஓகேவா? ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹூப்ரு மொழி சொற்கள். ஹூப்ரு பார்த்தோன்னா இயேசு, யூதர், சாலமன் இதெல்லாம் வந்துட்டு ஹூப்ரு. ஓகேவா? இயேசு, யூதர், சாலமன் வந்து ஹீப்ரு மொழி சொற்கள். போர்த்துகீசிய மொழி சொற்கள் பார்த்தோன்னா கடுதாசி, பேனா, பிஸ்கோத்து. கடுதாசி, பேனா, பிஸ்கோத் இதெல்லாமே போர்ச்சுகீஸ் மொழி சொற்கள். நெக்ஸ்ட் ஒன் டச்சு மொழி சொற்கள். கக்கூஸ், துட்டு, பப்ளிமாஸ்ன்றது டச்சு. இதெல்லாம் வந்துட்டு டச்சு மொழி சொற்கள். அடுத்து பிரெஞ்சு மொழி சொற்கள் பார்த்தோன்னா லோந்து, டும்பனியான், கம்யூன்கள், ஆஸ்பத்திரி. நமக்கு நல்லா தெரிஞ்சபடுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்பத்திரின்றது பிரெஞ்சு மொழி சொற்கள். பீரோ ஃப்ரெஞ்சு இது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது ஹிந்தி மொழி சொற்கள். ஹிந்தி மொழி சொற்கள் பார்த்தோன்னா ஆகாஷவாணின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஹிந்தி. ஓகேவா? ஆகாஷவாணி, தூர்தர்ஷன், தோத்தி, அச்சா, ஜிந்தாபாத், ஜெய்ஹிந்த், தர்னா இருக்குல்ல ஹிந்தி. தர்னா, மஸ்தூர், கட்டுமஸ்து, நமஸ்தே ஹிந்தி. தட்டுவாணி, தம்பிடி, துப்பட்டா, மிட்டாதார், பந்து, டபாய், டேரா, முண்டாசு பாருங்க. முண்டாசு கவஞ்சர்னு சொல்கிறோம். முண்டாசுன்றது ஹிந்தி மொழி. மோட்டான, லேவாதேவி, ஜமா, ஆசாமி கூட வந்துட்டு ஹிந்தி மொழி சொற்கலாம். நெக்ஸ்ட் ஆங்கில மொழி சொற்கள். இது ஓரளவுக்கு நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சலாம். கோர்ட்டு, கோப்பு, சினிமா, டிக்கெட், போலீஸ், பஸ், கார், லாரி, பேப்பர், பென்சில். ஒட்டகம் வந்து ஆங்கில சொல் பார்த்துக்கோங்க. ஒட்டகம்னா ஆங்கில சொல்லலாம். அசம்பிளி, பாஸ்போர்ட், அக்கௌண்ட், பேங்க், ரேடியோ, டெலிவிஷன், ரயில், ஸ்டேஷன், மாஸ்டர், யூனிவர்சிட்டி, சப்ஜெக்ட், மெட்டீரியல், ரைட்டர், டைப்பு, லேப்டாப், மவுஸ், டேபிள், சார், டீச்சர், ஸ்கூல், காலேஜ். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சொற்கள்லாம் இருக்குது வந்து ஆங்கில மொழி சொற்கள். இது ஓரளவு கண்டுபிடிச்சாலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஒட்டகம் தான் வந்துட்டு தெரியல நமக்கு. ஓகேவா? ஒட்டகம்ன்றது கூட ஆங்கில சொற்கள் தானே. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பொதுவாக பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அகங்காரம் அப்படின்னா செருக்கு தான் அதற்கான தமிழ் சொல். அகால மரணம்னா முதிரா சாவு. முதிரா சாவு.
அகிம்சை அப்படின்னா இன்னா செய்யாமை இல்லைன்னா கொல்லாமை. அக்கிரமம் அப்படின்றது ஒழுங்கின்மை. அக்கிரமம்னா ஒழுங்கின்மை. அங்கீகாரம் அப்படின்னா உடன்பாடு. அங்கீகாரம்னா உடன்பாடு அல்லது ஒப்புதல், வெல்பவன். அசகாய சூரன், பிறர் துணையின்றி. அசரி, வான்மொழி. அசல்னா மூலம் இல்லைன்னா முதல். அசோகம்னா மகிழ்ச்சி இல்லைன்னா பிண்டி மரமா. அசோகம்னா மகிழ்ச்சி இல்லைன்னா பிண்டி மரம். அட்ரசாபியாசம் எழுத்து பயிற்சி. நம்ம புக்லேயே தமிழ் புக்லேயே இருக்கு இல்லையா, அக்ஷராபியாசம், அது எழுத்து பயிற்சி. அட்டகாசம் பெரும் சிரிப்பு. அட்டகாசம்னா பெருஞ்சிரிப்பு. அட்டவணை அப்படின்னா பொருட்குறிப்பு பட்டியல். அடுத்து பார்க்கலாம். அனாதை, யாரும் அற்றவன். அனாதை, யாரும் அற்றவன். அண்டா, பெருங்கொப்பரை. அண்டானா பெருங்கொப்பரை. அண்டா பானை சொல்றோம், அது பெருங்கொப்பரை. அபிவிருத்தி, மிகு வளர்ச்சி. அதிபதினா தலைவன். அதிர்ஷ்டம்னா நற்பேறு இல்லைன்னா எதிர்பாராத நற்பயன். அனாவசியம்னா வேண்டாத செயல் சொல்றோம், வேண்டாமை. அனுசரணை, சார்பு இல்லைன்னா பின்பற்று. அந்தஸ்து, நிலை. உன்னோட அந்தஸ்து என்னன்னு கேட்குறோம் இல்லையா, அந்தஸ்துனா நிலை. அவமானம்னா இழிவு இல்லைன்னா மானக்கேடு. அந்நியம், தொடர்பற்ற. அபயம், அடைக்கலம். அபாண்டம்னா பெரும் பொய். அபாண்டமா பொய் பேசுறோன்னு சொல்லணும் இல்லையா, அபாண்டம்னா பெரும் பொய். அபாண்டம்னா வீண் பழி. அபிப்பிராயம்னா அவங்களோட கருத்து, நோக்கம், கொள்கை. அபிஷேகம் என்பது திருமுழுக்கு. அபூர்வம்னா புதுமை. அமாவாசை, புதுப்பிறை. அமாவாசை என்பது புதுப்பிறை. அமுல்னா நடைமுறை. அர்ச்சனை, வழிபாடு. அலட்சியம்னா பொருட்படுத்தாமை. அலட்சியப்படுத்துறோம் அப்படிங்கிறனால பொருட்படுத்தாமை இல்லைன்னா பாராமுகம். அர்த்தம்னா பொருள். அலங்காரம் என்பது ஒப்பனை. அலமாரி, நெடும்பேலை இல்லைன்னா நிலைப்பேலை. அவகாசம், ஓய்வு இல்லைன்னா ஒளிவு. அவதாரம், பிறப்பு. அனுதாபம், இரக்கம். அநேகம்னா பல. அநேகமா அப்படிங்கிறனால பல இல்லைன்னா பெரும்பாலும். அநேகமா, பெரும்பாலும். அடுத்தது அனுபவம். அனுபவம்னா நுகர்ச்சி. அனுபவம்னா நுகர்ச்சி. அனுமதி, உடன்பாடு இல்லைன்னா இசைவு. அனுமதினா இசைவு. அகதினா புகலிடமில்லாதவன். அகதியா வராங்க, புகலிடமில்லாதவன். அஸ்திவாரம்னா கடைக்கால் இல்லைன்னா அடிப்படை. ஆகாயம் என்பது வானம். ஆச்சரியம்னா வியப்பு. ஆட்சேபம், மறுப்பு. உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்கா அப்படி சொல்றாங்கல்ல அது. அப்புறம் ஆயுசுனா வாழ்நாள். ஆயுத பூஜை, படைக்கல வழிபாடு. படைக்கல வழிபாடு. ஆயுத பூஜை அப்படின்னா படைக்கல வழிபாடு. ஆரத்தி, ஒளிகாட்டி வழிபடல். மாலை, ஆரம்பம், தொடக்கம். நெக்ஸ்ட் பாருங்க. ஆராதனை, வழிபாடு. ஆராதனை, வழிபாடு. ஆவேசம், மருள் இல்லைன்னா வெறி. ஆவேசம் அப்படின்னா வெறி பிடிச்சி அலையிற அப்படின்றோம்ல. ஆனந்தம், மகிழ்ச்சி. ஆஜர், நேர் வருகை. ஆசை, விருப்பம். ஆவேசம், வெறி. ஆஸ்தானம், அரசவை. ஆஸ்தானம்னா அரசவை. ஆஸ்தி, சொத்து. இதம், இனிமை. ரகசியம், மறைப்பொருள். இங்கிதம்னா இனிமை. ரத்தினம் என்பது செம்மணி இல்லைன்னா மாமணி. இம்சை என்பது துன்பம். இருதயம், நெஞ்சகம். இலாக்கானா துறை. இலாக்கா ஆட்சி, எல்லை. ஈசன்னா இறைவன். உத்தியோகம், அலுவல். உபரி, மிகுதி. உபாத்தியாயர், ஆசிரியர். உத்தியோகஸ்தர், அலுவலர். உத்தேசம், கருதுகை. உத்தரவாதம், உறுதிமொழி. உபகாரம்னா உதவி. உபதேசம் என்பது அறிவுரை. உபயம் என்பது திருப்பணியாளர். உபயம்னா திருப்பணியாளர். உயில் வந்துட்டு இறுதி முறி. உத்தரவுனா கட்டளை. உற்சாகம், மனக்கிளர்ச்சி. உஷார் என்பது எச்சரிக்கை. உஷாராருன்னு சொல்றோம், எச்சரிக்கை. யதார்த்தம், இயல்பு. ஐக்கியம், ஒற்றுமை. ஐதீகம், உலக மரபு இல்லைன்னா உரை. கசாயம் அப்படின்னா மருந்து குடிநீர். கசாயம்னா மருந்து குடிநீர். கச்சேரி என்பது அரங்கம். கடிகாரம்னா நாளிகை வட்டில். கடிகாரம்னா நாளிகை வட்டில். கடினம்னா கடுமை இல்லைனா வன்மை. கணிதம்னா கணக்கு. கண் திருஷ்டி அப்படிங்கிறது கண்ணேறு. கண் திருஷ்டி என்பது கண்ணேறு. கதம்பம் அப்படின்னா கூட்டம் இல்லைனா மனப்பொருள் கூட்டு. கதம்பம்னா கூட்டம். கதாயுதம்னா தண்டுப்படை, தண்டுப்படை. கந்தம்னா மனம், கந்தம்னா மனம். நெக்ஸ்ட் பாருங்க. கபோதி அப்படின்னா குடும்ப. குருடன், கபோதி அப்படி கண்ணு தெரியாத கபோதி சொல்கிறோம்ல, கபோதி அப்படின்னா குருடன். கப்பம், இறை. கப்பங்கட்டு சொல்கிறோம்ல, இறை. கருடன்னா கழுலன். கருடன்னா கழுலன். கப்பித்தான், தலைமை, மாலுமி. கர்த்தா, தலைவன். கர்ப்பவதி, சூளி. கர்ப்பவதி அப்படின்னா சூளி. கர்ப்பம்னா கரு. கர்வம், செருக்கு. கலசம்னா குடம். கலசம் என்பது குடம்.
கலசம் பாருங்க, குடம். கவசம் காப்பு. கலசம்னா குடம், கவசம்னா காப்பு, கவனம்னா உன்னிப்பு, கவினா பாட்டு, கௌரவம் மேன்மை, காயத்ரினா கலைமகள் இல்லைன்னா மந்திரம். கனிஷ்டபுத்திரன்னா இளைய மகன். கனிஷ்டபுத்திரன் அப்படின்னா இளைய மகன், நோட் பண்ணிக்கோங்க. கனிஷ்டபுத்திரன் அப்படின்னா இளைய மகன். கஜானா கருவூலம், காலாவதி கால எல்லை, கிரிமினல் அப்படின்னா குற்றவாளி, அது நமக்கு தெரியும். கித்தான். கித்தான் அப்படின்னா உறக்கு துணி. கித்தான் அப்படின்னா உறக்கு துணி. கிரகப்பிரவேசம், புதுமனை புகுவிழா, கீதம் இசை. கீதம்னா இசை, குகைனா முளைஞ்சு, கும்பாபிஷேகம் மங்கள நீராட்டு இல்லைன்னா குடமுழுக்கு. குமாஸ்தா எழுத்தர், குஷினா மகிழ்ச்சி, கைது அப்படின்னா தலை. கைதுன்னா தலை. கோர்ட் அறமன்றம். கோர்ட் அப்படின்னா அறமன்றம். கோரிக்கை வேண்டுகோள், கோலம் உருண்டை, சகுனம் குறி, சங்கடம்னா நெருக்கடி இல்லைனா துன்பம், சஞ்சலம்னா கலக்கம். சஞ்சலம்னா கலக்கம். சதுரம் நாற்பக்கம். சதுரம் 4 பக்கம் இருக்கு இல்லையா, நாற்பக்கம். சத்திரம்னா உணவு சாலை. சபதம்னா சூளுரை. சபதம் என்பது சூளுரை. சமத்துவம் அப்படின்னா சமத்துவம் என்பது ஒத்த உரிமை. சமயம்னா பொழுது இல்லைனா கோட்பாடு. சமரசம் பொது. சமாஜம்னா கழகம் இல்லைனா கூட்டம். சமஸ்தானம் அரசு. சமாதி அப்படின்னா பிணக்குழி, இறப்பு. சமீபம்னா அண்மை காலமாக, உடனே. அடுத்து சமுதாயம்னா கூட்டம், மண்பதை, குழுக்காயம். குழுக்காயம், ஓகேவா. சரணாகதினா அடைக்கலம். சரம் அம்பு. சரம்னா அம்பு. சர்வகலாசாலை பல்கலைக்கழகம். சரித்திரம் வரலாறு. சந்ததி வழித்தோன்றல். சந்தோஷம் மகிழ்ச்சி. சந்தர்ப்பம் நேரம். சவால் வல்லமை. சன்னல் பலகனி. சன்னல்னா பலகனி. சாதம் சோறு. சாதுரியம்னா வல்லமை. அடுத்து சாவி அப்படின்னா திறவுகோல் இல்லைனா தழாக்கோல். சாஸ்தி மிகுதி. சிங்காரம் அழகு. சித்திரம்னா ஓவியம். சிம்மாசனம்னா அரியணை. சிருஷ்டித்தல் படைத்தல். சிற்பம் கல் தச்சு. சிற்பம்னா கல் தச்சு. சீதனம் அப்படின்னா மணப்பெண் நன்கொடை. மணப்பெண் நன்கொடையை கொடுக்கலாம், சீதனம் அது. சீதாள பத்திரம்னா தாளை மடல் நம்ம படிச்சிருக்கோம்ல. சீதாள பத்திரம் அப்படின்னா வாழை இலை, வாழை மடல்னு கொடுத்துருக்காங்க. சீமந்தம் அப்படின்னா சூழ்காப்பு சடங்கு. அடுத்து சீமந்த புத்திரன் தலைமகன். சுகாதாரம்னா உடல் நலம் இல்லைனா தூய்மை. சுபயோகம் நல்லின்பம். சுதந்திரம் விடுதலை. சுந்தர் அழகு. சுரம்னா பண். சூரிய நமஸ்காரம் பகலவன் வணக்கம். சூலம் வேல். சேவை அப்படின்னா வழிபாடு இல்லைனா தொண்டு. சேவை அப்படின்னா வழிபாடு தொண்டு. சேஷ்ட புத்திரன்னா மூத்த மகன். சேஷ்ட புத்திரன் அப்படின்னா மூத்த மகன். முன்ன இளைய மகன் பார்த்தோம் இல்லையா. இளைய மகன் என்ன பார்த்தோம், இளைய மகன்னா வந்துட்டு கனிஷ்ட புத்திரன், ஓகேவா. இளைய மகன்னா என்னது, கனிஷ்ட புத்திரன். இங்கே இருக்கு பாருங்க. இளைய மகன்னா கனிஷ்ட புத்திரன். மூத்த மகன் அப்படின்னா ஸ்ரேஷ்ட புத்திரன். சொந்தம். சொந்தம் அப்படின்னா உறவு இல்லைன்னா உரிமை. சௌபாக்கியம்னா செல்வம். சிவிகைனா பல்லக்கு. ஞாபகம் நினைவு. ஞாபகார்த்தம் நினைவு சின்னம். ஞானம் அறிவு. அடுத்தது தகவல் செய்தி தருணம் நேரம். தகவல் செய்தி தருணம் நேரம். தற்காலிகம் நிலையற்ற. தாரணினா உலகம். தாதியர் செவிலியர். தாதியர்னா செவிலியர். தினசரி அப்படின்னா அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னது, நாள்தோறும். தீபம்னா விளக்கு. தீர்மானம் முடிவு. தெம்புனா ஊக்கம். தேசம் என்பது நாடு. தேதினா நாள். தொந்தரவு என்பது தொல்லை. தொந்தரவு தொல்லை தான் தமிழ், ஓகேவா. தொந்தரவுனா தொல்லை. நாமகரணம்னா பெயர் சூட்டும் சடங்கு. நிபுணர் வல்லுனர். நிமித்தம் காரணம். நிபுணத்துவம் தொழிற்திறமை இல்லைனா வல்லமை. நியதி முறை. நிரூபர்னா செய்தியாளர். அடுத்தது நிச்சயம் உறுதி. நிச்சயம் உறுதி. பத்திரிகை இதழ். பகிஷ்கரித்தல் ஒதுக்குதல். படோடபம் ஆடம்பரம். பரிவாரங்கள் உறவினர்கள். பண்டிகை திருவிழா. பதில் விடை. பரீட்சை தேர்வு. பரிதவித்தல்னா இறங்குதல். பஜார் கடைத்தெரு. பஜனை கூட்டுப்பாடல். பந்தயம் பணயம். பகுதி சொற்பம் குறைவு. பஸ் பேருந்து. பாக்கினா நிலுவை. பாக்கியசாலினா நற்பேறு பெற்றவர். பிரச்சனைனா சிக்கல். பிரசரித்தல்னா வெளியிடுதல். அடுத்து பிரதிநிதி அப்படின்னா உறுப்பினர். பிரசங்கம்னா சொற்பொழிவு. பிரசங்கம்னா சொற்பொழிவு. பிரச்சாரம் பரப்புரை.
பிரதானம் முதன்மை, பிரபந்தம் சிற்றிலக்கியம். அடுத்து பிராந்தியம்னா நாட்டின் பகுதி. பிராந்தியம் என்பது நாட்டின் பகுதி. பூர்வீகம்னா பழங்காலம் தொட்டு மக்கள் வாழும் மிக பழமையான இடம்னா பூர்வீகம். பூரிப்பு என்பது மகிழ்ச்சி. பூஜை என்பது வழிபாடு. பேட்டினா நேர்காணல். பேட்டை என்பது புறநகர். பைசானா காசு. பொக்கிசம் செல்வம். போலீஸ்னா காவல். பௌதீகம்னா இயற்பியல். பௌதீகம் என்பது இயற்பியல். மகாராஜா வேந்தர். மக்கர் இடைஞ்சல். மக்கர் பண்ணதுன்னு சொல்லலையா, மக்கர்னா அது இடைஞ்சல். அடுத்தது மடாதிபதி. மக்கர்னா இடைஞ்சலா, மடாதிபதி அப்படின்னா அறநிலைத்துறை தலைவர், மடத்து தலைவர். மத்தியானம்னா நண்பகல். மந்திரி அமைச்சர். மார்க்கம்னா வழி. மாதம் என்பது திங்கள். மாமிசம்னா இறைச்சி. மாமூல்னா பழையபடி. மாமூலா சொல்லலையா, பழையபடி. மாலுமினா நாவாய் ஓட்டி. மிட்டாய் என்பது தீங்கட்டி. மிட்டாய்னா தீங்கட்டி. மிருகம்னா விலங்கு. மிருகம் என்பது விலங்கு. முக்கியஸ்தர்னா முதன்மையானவர். அப்போ முக்கியத்துவம் அப்படின்றது முதன்மையான. முகஸ்துதினா பொய் புகழ்ச்சி. முகஸ்துதினா பொய் புகழ்ச்சி. மைதானம் திறந்தவெளி திடல். யுகம்னா ஊழி ரசம் சாறு இல்லைன்னா மிளகு நீர். ராகு காலம்னா தீய வேலை. இராணுவம்னா போர் படை. ராஜ்யம்னா ஆட்சிக்கு உட்பட்ட. ராஜ்யம் அப்படின்னா ஆட்சிக்கு உட்பட்ட. ருசி சுவை. ரொக்கம்னா கை பணம் இல்லைன்னா இருப்பு. லஞ்சம்னா கையூட்டு. லோபி அப்படின்னா இயாதவன் இல்லைன்னா பிசினன். லோபி அப்படின்னா ஈயாதவன் இல்லைன்னா பிசினன். ஈயாதவன்னா கொடுக்காதவன், பிசனாரின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி. லட்சணம் அப்படின்னா அழகு பார்வை. லட்சாதிபதினா பெருஞ்செல்வம். வசூல். லட்சாதிபதி பெருஞ்செல்வம். வசூல் அப்படின்னா தண்டம். லஞ்சம்னா திரட்சி தொகை. லம்சம் அப்படின்னா திரட்சி தொகை. முடிய போது அவ்வளோதான். வரதட்சணை அப்படின்னா மனக்கூலி மனக்கொடை. வருடம் என்பது ஆண்டு. வக்கீல் அப்படின்னா வழக்குரைஞர். வாசகசாலை படிப்பகம் இல்லைன்னா நூலகம். வாசகர் படிப்பவர். வாடகைனா குடிக்கூலி. வாடிக்கைனா வழக்கம். விஷயம் என்பது பொருள் இல்லைன்னா செய்தி. பாது செய்துனா வழக்கு செய்து. வாலிபர்னா இளைஞர். வாகனம் ஊர்தி. விஞ்ஞானம்னா அறிவியல். வித்யாபியாசம் கல்வி பயிற்சி. வித்தியாசம் வேறுபாடு. வித்யாரம்பம் கல்வி தொடக்கம். விபத்துனா துயர நிகழ்ச்சி. வியாபாரம்னா வணிகம். விமர்சனம் திறனாய்வு. விரதம் நோன்பு. விஸ்தாரம் பெரும் பரப்பு. வேடிக்கை காட்சி. வேகம்னா விரைவு. ஜலதோஷம்னா நீர்க்கோவை. ஜாக்கிரதைனா எச்சரிக்கை. ஜமக்காலம் விரிப்பு. ஜனப்பிரளயம் மக்கள் வெள்ளம். ஜாமீன் அப்படின்னா பிணை. ஜுவாலை அப்படின்னா தீ கொழுந்து. ஜுவாலைனா தீ கொழுந்து. ஹாசம் அப்படின்னா சிரிப்பு. இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் கீழே தமிழ் வார நாட்கள்னு சொல்லிட்டு நடைமுறை தமிழில் நம்ம ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு சொல்லுவோம். இதிலே வந்துட்டு தனித்தமிழில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஞாயிறுனா ஞாயிறு தான். திங்கள்னா திங்கள். செவ்வாய் எல்லாமே ஓகே. புதன்னா மட்டும் என்னது அறிவன். வியாழன்னா வெள்ளியும் வெள்ளி தான். ஆனால் சனி அப்படின்னா காரிக்கோள்னு சொல்லலையே, அப்போ சனி தான் வந்துட்டு காரி. இதுதான் தனித்தமிழில் சொல்கிறோம். இதையே வந்துட்டு வடமொழியில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. வடமொழியில் இப்போ தமிழ் அப்படின்னா ஆதிவாரம். ஞாயிறு அப்படின்னா ஆதிவாரம். திங்கள்னா சோமவாரம். செவ்வாய் என்பது மங்களவாரம். அறிவன்னா புத்வாரம். வியாழன்னா குருவாரம். வெள்ளி சுக்கிரவாரம். காரி அதாவது சனி இருக்கியா, அந்த சனிக்கிழமை வந்துட்டு சனிவாரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.